30 வருஷமா ஒருத்தனை ஆஃப்லைன்லயே வச்சிருக்கேன். போன வீடியோவில் கூலி படத்தை எப்படிலாம் அடிச்சாங்க அப்படின்ட்டு பார்த்தோம். இந்த வீடியோவில் கூலி படம் ஏன் அப்படி அடிக்கிறாங்க, அதுக்கு என்ன காரணம், லோகேஷ் அப்படி என்ன பண்ணார் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துடலாம். முதல் விஷயம், லோகேஷ் கனகராஜ் படம்னாலே ஒரு யூனிக்கான ஒரு ஸ்க்ரீன் பிளே இருக்கும். கதை எப்படி இருக்கோ இல்லையோ, பட் ஏன்னா ஸ்க்ரீன் பிளேயெல்லாம் சூப்பராக பண்ணியிருப்பார். எடுத்துக்காட்டு கைதி படத்தை சொல்லலாம், மாநகரம் படத்தை சொல்லலாம். இதுக்கெல்லாம் வந்து அதிகமான ஒரு கதையே கிடையாது. கைதி படம்லாம் ஒன் நைட்டில் நடக்கிற விஷயத்தை வச்சு தான் படமாகவே எடுத்திருப்பாங்க. பட் இருந்தாலும் இந்த கூலி படம் இப்படி அடி வாங்கினதுக்கு முக்கியமான ரீசன், கதை ஓகேவாக இருந்தாலும் ஸ்க்ரீன் பிளே அதுக்கு ஏற்ற மாதிரி சரியாக பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த விக்ரம் படத்தில் ஏஜென்ட் டீனா அப்படின்னு ஒருத்தவங்க கொண்டு வந்தாங்களே, அதே மாதிரி இந்த படத்துலேயும் ஒருத்தவங்களை கொண்டு வரலான்ட்டு கொண்டு வந்திருக்காங்க. அது எத்தனை பேருக்கு ஒர்க் ஆச்சு அப்படின்னு தெரியல. எனக்குலாம் கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஆரம்பத்தில் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு, போக போக தேவையில்லாத ஆணிதான் அப்படின்னு தோணுச்சு. அதே மாதிரி இந்த ரெட்ரோ சாங்கை இவர் ஏன் யூஸ் பண்ணுறாருன்னே தெரியல. மொதல் டைம் 2ஆவது டைம் யூஸ் பண்ணார், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு ஓகே அப்படின்ட்டு கொஞ்சம் பண்ணோம். பட் ஆனால் அது போக 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 கொஞ்சம் ஒரு மாதிரி செட் ஆகாத மாதிரி தான் இருக்குது. திரும்ப இந்த படத்துலையுமே ஒரு ரெட்ரோ சாங் வரும் ஃபைட் நடக்கும்போது, அது அந்தளவுக்குலாம் ஒட்டலை. எல்லாருமே வாயை மூடிட்டு உட்காந்துட்டு தான் படத்தை பார்த்தாங்க, நானும் அப்படி தான் பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் லாஜிக் மிஸ்டேக்லாம் நிறையவே இருந்துச்சு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். ஷோபின் வந்து ஒரு சீனில் ஸ்ருதி ஹாசனை கடத்தி வச்சுட்டு பிளாக்மெயில் பண்ணுவாங்க. அப்போ சூப்பர் ஸ்டார் வந்து ஒரு லேடி கேரக்டரை கடத்தி வச்சுக்கிட்டு, இதுதானே உன் ஒய்ஃபு, ஸ்ருதி ஹாசனை விட்டால் தான் இவங்களை விடுவேன்னு சொன்னதும் வீடியோ கான்ஃபரன்ஸில் தான் இதெல்லாம் பேசுவாங்க. அதை வந்து ஸ்ருதி ஹாசனுமே பார்க்கும். இந்த சீன் முடிஞ்சு அடுத்த சீனில் வந்து அதே லேடி கேரக்டர் ஸ்ருதி ஹாசனை போயிட்டு ரஜினி சார் தான் கூப்பிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொன்னதும் அவங்க பின்னாடியே போயிடுங்க. இது என்ன லாஜிக்னே தெரில. அந்த வீடியோ காலில் இதுவும் தான் பார்த்துச்சு. அப்படி இருக்கும்போது இதை எப்படி மேக் பண்ணாங்கன்னு சுத்தமாக தெரியல. இது ஒரு பெரிய மிஸ்டேக். ரஜினி ஃபேனாக இருக்கிறவங்க கொஞ்சம் கோவப்படாமல் இதை கொஞ்சம் கேளுங்க. ரஜினியோட இன்ட்ரோ சீன் வந்து அவர் வந்து கறி வெட்டுற மாதிரி காமிப்பாங்க. எதுக்கு அவர் கறி வெட்டாருன்னு சத்தியமாக படத்துக்கு அடுத்தது இந்த கதையில் எங்கேயுமே வரலைங்க. அவர் இன்ட்ரோக்காண்டி அந்த ஒரு சீனை வச்சுருக்காங்க, அதுவும் தேவையில்லாத ஒரு ஆணி தான். அது மட்டும் இல்லாமல் உபேந்திரா இருக்கார்ல, அவர் வந்து இத்தனை நாளாக மேன்ஷன் உள்ள ஒரு ரூமில் அடைச்சி வச்சுருக்காங்க. ஏன் அடைச்சி வச்சுருக்காங்களா இல்லை என்ன தெரியல, திடீர்னு வராரு. இத்தனை நாள் இல்லாமல் திடீர்னு ஒரு நாள் வராரு. இதுவும் என்ன லாஜிக்னு தெரியல. அது எப்பயாச்சும் ஒரு டைம் அங்கே இருக்காருங்கிற மாதிரி எங்கேயாச்சும் ஒரு இடத்துல கன்வே பண்ணியிருக்கலாம். எதுவுமே பண்ணாமல் திடீர்னு ஒரு மாஸ் சீனை கொண்டு வரேன் அப்படின்ட்டு திணிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்த 3வது ஒரு ஆணி ஒன்று இருந்துச்சு. அது வேறு யாரும் இல்லை, அமீர் கான் தான் சொல்கிறேன். அவர்லாம் எதுக்கு இந்த படத்துக்கு ஒத்துக்கிட்டாருனே தெரியல. என்ன சீன் அது, கூப்பிட்டு வந்து பீடி குடிக்க வைக்கிறாங்க, பீடிக்கு ப்ரொமோஷன் பண்ணிட்டு போகிறாருங்க வந்துட்டு. அவ்வளோ ஒரு இந்த கேரக்டர் எப்படி ஒத்துக்கிட்டாருனே தெரியல. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம நாகார்ஜுனா அவருடைய கேரக்டர் பாருங்களேன், பார்க்கும்போதெல்லாம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்ட்டு ரஜினி கேட்டுக்கிட்டே இருப்பார். அதாவது நம்ம அமீர் கான் இருக்காப்புல, அவர் லாஸ்ட் சீனில் வெட்ட வருவார் சூப்பர் ஸ்டாரை. பார்த்தோன்னே 3 செகண்டில் கண்டுபிடிச்சிருவாரு, உன்னை எங்கேயோ பார்த்துருக்கேன், நீ தானே தேவா அப்படின்னு கேட்டுருவாப்புல. நாகார்ஜுனா சார் வந்து 3 மாதமாக ரஜினியை பக்கத்தில் தான் வச்சுருப்பாப்புல. க்ளோஸ்அப்பில் அடிக்கடி மீட் பண்ணிப்பாங்க. பட் ஆனால் அவருக்கு மட்டும் இதுதான் தேவா ரஜினி சார் அப்படின்ட்டு தெரியாமல் போயிடுச்சு. இது என்ன லாஜிக்ன்ட்டு நீங்கள் கமெண்டில் தெரிஞ்சால் சொல்லிட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க படத்தோட கோர்னு சொல்லி ஒரு கான்செப்ட் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகிருக்குன்னே தெரியல. ஏன் சொல்கிறேன்னா, இவ்வளோ பணம் வச்சுருக்கவங்க, இவ்வளோ பெரிய ரவுடிகளாக இருக்கிறவங்க கொன்னுட்டு பணத்தை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து ஒரு டெக்னாலஜியை சத்யராஜ் வந்து கண்டுபிடிக்கிறாராம். அதில் உட்கார வச்சு டக்குன்னு 5 செகண்டில் சாம்பல் ஆக்கிடுறாங்களாம். இதெல்லாம் என்ன டெக்னாலஜி, என்ன கர்மன்னே தெரில. இது கூட பரவாயில்ல, சரி ஏதோ ஒன்று ட்ரை பண்ணியிருக்காருன்னு விட்டுறலாம், விடுங்களேன். இந்த வாட்ச் அப்படின்ட்டு ஒன்று கொண்டு வந்திருந்தாங்க. ப்ரொமோஷன்லையும் சரி, பாட்டுலேயும் சரி, அந்த ட்ரைலர்லேயும் டீசர்லேயும் வாட்சை வந்து அந்தளவுக்கு ஹைலைட் பண்ணி காமிச்சாங்க. அந்த ஆணி கடைசி வரைக்கும் எதுக்குன்னே தெரில.